வணக்கம் நண்பர்களே, இது அங்குரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனக்கு பேருதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காணொலிகள், ஏகப்பட்ட காணொலிகள் பிஜேபிக்கு ஆதரவாக. இந்த நம்ம எப்படி பார்க்குறோம்? பிஜேபிக்கு ஆதரவாக, மோடிக்கு ஆதரவாக, அமித்ஷாவுக்கு ஆதரவாக, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான நிறைய பேசுகிறாங்க ரீல்ஸில். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான பயம் வருது, ஒரு பதட்டம் வருது. ஏன் அப்படின்னா, நம்மளும் தமிழ்நாடும் பீகார் மாதிரி ஆயிருமோ, தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆயிருமோ, தமிழ்நாடும் ராஜஸ்தான் மாதிரி ஆயிருமோ. அதுக்காக நம்ம திமுக காரங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம உண்மையிலே வளர்ந்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மனசாட்சியை தொட்டு பேசணும்ல. அப்படி நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த வளர்ச்சி வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அதற்கு காரணமானவங்க யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும்ல. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ காரணமானவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளை ஆளுகிற இங்கே திராவிட கட்சிகள் தான். இப்போ ஏன் பீகார்லேயோ உத்தரப்பிரதேசிலேயோ மத்திய பிரதேசிலேயோ வட மாநிலங்களில் வட மாநிலங்களிலேயே மொத்தமாக இன்னும் ஜாதிய கொடுமைகள் இருக்குது. ஒருத்தனை உட்கார வச்சு ஒன்று கடிச்சதை நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒருத்தனை உட்கார வச்சு தலையில் ஒன்று கடிச்சிருக்காங்க ஒரு ஆள். அவனும் பேசாத உட்காந்துருக்கிறான். இது நம்மளுடைய விதி, இது நம்ம வாங்கிக்கணும். இவன் ஒன்று கடிச்சா நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற விதி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவனும் கூட்ட உட்காந்துருக்கான் பாருங்க. எந்திரிச்சு செவனி கட்டி நிறைஞ்சிருந்தாங்க, மறுநாள் ஆளை காலி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இங்கே அந்த மாதிரி பண்ண முடியுமா? தமிழ்நாடு அந்த மாதிரி பண்ண முடியுமா? இங்கே இவன் அவனை ஆளை காலி பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாடு. அது மாதிரி புரிதல் இருக்குது. வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. சுதந்திரம்னா என்ன, தனி மனித சுதந்திரம்னா என்ன, ஒரு மனிதனுக்கு சுயமரியாதைங்கன்னா என்ன, நம்மளை எப்படி நமக்கு பாதுகாத்துக்கிறது, நம்மளுடைய அடிப்படை சட்டங்கள் என்ன, மனிதன் படைச்ச இந்த பிரபஞ்சத்துக்குள்ளான ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்குது, ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது திராவிட கட்சிகள் தான். தந்தை பெரியார் தான், அறிஞர் அண்ணா தான், முதல்வர் கலைஞர் தான், முதல்வர் எம்ஜிஆர் தான். இப்போ ஸ்டாலின் அந்த வேலையை செஞ்சிகிட்ருக்காரு. உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்கள், பொய்னா பொய்ன்னு சொல்லுங்கள். நம்ம திமுக ஆதரவாக பேசலப்போ. நான் 4 வருஷமாக எடப்பாடி இருந்தார். என்ன பண்ணார்? 3 சட்டங்களுக்கு பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் கொடுத்தாரு. என்னென்ன சட்டம்? முதல்ல நமக்கு தெரிஞ்ச 2 சட்டம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீட்டு. ஜெயலலிதா வந்த வரைக்கும் என்ன பண்ணாங்க? 6 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 6வது வருஷம் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்தார். இந்த 6 வருஷமும் நீட்டுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலுக்கு நின்னாங்க. கொடுக்கவே இல்லை. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் கொடுக்கல. அந்த அம்மையார் இறந்த பிறகு இங்கே எடப்பாடியார் வந்ததுக்கப்புறம் நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. 13 பேர்த்த சுட்டு கொண்டாங்க. அதை பற்றி ஏன்னு கேட்கல. மறுநாள் நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. சரி, டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களே சாமி, போய் என்ன சாமி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. உதயமின் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. இது 3 தாங்க. 3 பயங்கரமான எடப்பாடியாரினுடைய வாழ்க்கையில் 3மே பயங்கரமான ஒரு ஒரு கரும்புள்ளின்னு தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் நான். இந்த 3வது உதயமின் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3வது உதயமின் திட்டம் அப்படிங்கிறது அது கொண்டு வர்றது எப்படின்னா, அதில் உள்ள நமக்கு என்ன பாதிப்புகள், நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத படித்து பார்த்து செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. 3வது உதயமின் திட்டம் அப்படின்னா, அந்த திட்டத்துக்கு இப்போ அந்த திட்டம் வந்ததுனால தான் இப்போ நம்மளை 2 தடவை நம்ம கரண்ட் பில் ஏற்றிருக்கு. அந்த திட்டத்தை அமல்படுத்திட்டாங்க. அதிமுக ஆதரவோடு அந்த திட்டத்தை அமல்படுத்திட்டாங்க. அமல்படுத்தினதுக்கப்புறம் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரல. எப்போ வரல? எடப்பாடி இருந்த வரைக்குமே வரல. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. என்ன பாருங்கள், சட்டம் பாஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க. சட்டம் பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சட்டப்படி நீங்கள் நடந்து ஆகணும். நீங்கள் கரண்ட் பில்லை ஏற்றி ஆகணும். இன்னும் என்னென்ன சொல்லாங்க தெரியுங்களா? அவங்களோட சட்டங்கள் என்னென்ன சொல்லுது தெரியுங்களா? நம்ம கேள்விப்பட்டவங்க, அவன் சட்ட புத்தகத்தை வாங்கி படிக்கலை. இந்த டெய்லி மாதம் 100 யூனிட் கொடுக்குறோம்ல, அந்த 100 யூனிட்டை தூக்கிடணும் ஃபஸ்ட்டு. 2வது இலவச மின்சாரம். விவசாயத்துக்கு எதுவாக இருந்தாலும் ஒத்தலைட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு கூரை வீடுகள், கிராமங்களை பார்த்தீங்கன்னா கூரை வீட்டில் ஒத்தலைட்டு எரியும். அதுக்கு கரண்ட் இல்லை. அதுக்கு கரண்ட் பில்லாம் வசதி இதில் ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியும்.
அதில் நிறைய தில்லுமுல் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அது வேறு விஷயம். அது அது வந்து அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதை எல்லாம் கட் பண்ண சொல்கிறோம். இலவச மின்சாரம், விவசாயத்துக்குள்ள மின்சாரம், அந்த 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம், இதை பூரா கட் பண்ணுறாங்கறான். இதை பூரா கட் பண்ணிவிட்டு ஏன் கட் பண்ணணும்? எதுக்கு கட் பண்ணணும்? அரசியல்வாதி வீட்டில் மட்டும் 55 எல்லாமே இருக்கலாம். அதிகாரிகள் வீட்டில் எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் சாதாரண குடிமகன் வீட்டில் இதெல்லாம் இருக்கக்கூடாதா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் செஞ்சது திராவிட கட்சிகள் தான். இதையெல்லாம் செஞ்சது திராவிட கட்சிகள் தான். அப்போ நம்ம திராவிட கட்சிகள் தான் கொண்டாடக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோடியை நம்ம எதிர்க்கலை. அவர் நம்ம பிரதமர், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒரு தம்பி வந்து பேசுறாரு பாருங்க, இங்கே பாருங்க, இந்த காணொலியை நல்லா உற்று பாருங்க. அரசாங்கம் வந்துட்டு அந்த பெட்டத்தனமான அரசாங்கம் கிடையாது. ஆண்மை மிக்க சிங்கம் ஆளுகின்ற அரசாங்கம். நீ பாகிஸ்தான் இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, பிரதமரோட கணுக்கால் மயிரை கூட பிடுங்க முடியாது. நான் தெளிவா சொல்றேன். பிரதமரோட கணுக்கால் மயிரை கூட பிடுங்க முடியாது. கணுக்கால் மயிரை ஏன்டா பிடுங்கணும்? கணுக்கால் மயிரை பிடிங்க என்ன பிரயோஜனம்? பிரதமருடைய கணுக்காலில் இருக்கிற மயிரை பிடுங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 10 நயா பைசா பிரயோஜனம் இருக்கா? கணுக்கால் மயிரை பிடுங்கி. சரி, அது எப்படி பிடுங்க முடியும்? ஒன்று, ஏன் அவங்க சுற்றி இவ்வளோ எஸ்கார்டு, போலீஸ் பாதுகாப்பு, மிலிட்ரி பாதுகாப்பு, செட் பிரிவு பாதுகாப்பு, கருப்பு பூனை படம், அந்த படம் இந்த படையெல்லாம் தாண்டி போய் கணுக்கால் மயிரை எப்படி பிடுங்க முடியும்? அவரை கணுக்கால் மயிர் என்ன தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்களா? வைரமா? ஒவ்வொரு கணுக்கால் மயிர் என்ன வைரத்தில் செஞ்சு வச்சுருக்குது? கணுக்கால் மயிரை அப்படிங்க என்னடா பண்ணுறது? அது என்ன வச்சு அரசாள முடியுமா? இல்லை அதை கொடுத்து ஒரு அரிசி பருப்பு வாங்க முடியுமா? இல்லை ஒரு ஏதாவது ஒரு என்ன லூசு மாதிரி என்ன தம்பி நல்லா தான் பேசுகிறாரு. சமயத்தில் அப்படி 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 இதாக வரும். அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய சொல்கிறாங்க பாருங்க. கணுக்கால் மயிரை கூட பிடுங்க முடியல. இங்கே பாருங்க. அவர் அவர் நெகை தூசி கூட யாரும் ஈடாக மாட்டாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நினைச்சாருன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷு, ஆப்கானிஸ்தான் இந்த எல்லாம் இருக்காது. விரைவுபடுத்த தூக்கிடுவார். அவர் நினைச்சாருன்னா அப்படி நினைச்சானா தூக்கிடுவார். நினைக்க வேண்டியது தானே. பாகிஸ்தான் இவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்களே, அவங்க உடனே நேரம் அட்டாக் பண்ணியிருக்கணுமா வேணாமா? 28 பேரை பலி கொடுத்து விட்டு அனாதையாக உட்காந்துருக்கோம்ல. எவ்வளோ பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க அந்த காயமடைஞ்சவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. 28 பேரை அநியாயமாக சுட்டு கொண்டிருக்காங்களே. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? இந்நேரம் வந்து போய் இந்நேரம் அட்டாக் ஆரம்பித்து இந்நேரம் தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்க, ஏது இருக்கான்னு சல்லடை போட்டு தேடி எல்லாம் அடித்து கொண்டிருக்க வேண்டியது தானே. ஏன் என்ன செய்யலை? இவ்வளோ வீராப்பாக பேசுகிறீங்க, ஏன் என்ன செய்யலை? அது செய்யணும்ல. ஏங்க, சவுதி அரேபியா போனவர், சவுதி அரேபியாவிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு வந்தவர் பாதியில் கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு காஷ்மீரில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னா பாதியிலே பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு. வந்து இதில் உட்காந்து ஏர்போர்ட்டில் உட்காந்து அவசர ஆலோசனை போட்டார். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட அமைச்சர்களும் கூப்பிட்டு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு, அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணார். ஆலோசனை பண்ணிட்டு அப்படி பீகார் தேர்தலுக்கு போயிட்டாருங்க. காஷ்மீருக்கு போகவே இல்லை. அமித்ஷா மட்டும் தான் போனார். ஒரு பிரதமர், நாட்டின் பிரதமர், 28 பேர் அதுவும் பாம்பு பிளாஸ்டில் செத்துருக்காங்க, சுட்டு கொண்டிருக்காங்க. எதிரி நாடு. இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா பிரச்சனை, சரி நம்ம நாடாக போட அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து தீவிரவாதிங்கிற பயங்கரவாதிங்கிற பேரில் நம்ம நாட்டு மக்கள் 28 பேரை சுட்டு கொண்டிருக்கான். இவர் பீகார் தேர்தலில் போய் உட்காந்துட்டு ஆப்கே கடுமையான தண்டனைக்கு, யாரும் எதிர்பார்க்காத வித தண்டனைக்கு, கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத தண்டனைக்கு அப்படிங்கிறாரு. கனவுல அவன் ஏன்டா நினச்சி பார்க்குறான்? அவன் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து தானே இங்கே வரான் சண்டைக்கு. அவனுக்கு தேவை உயிர் போனால் வந்தால் பல உயிர் போனால் அவன் உசுரை மசுரா நினச்சி தானே அவன் இங்கே வரான். அவனை போய் நீ என்ன கடுமையான தண்டனை எடுக்க முடியும்? அப்போ நீ என்ன பண்ணணும்? அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யார்? அவன் பின்னாடி இருக்கிறவங்க யார்? அவர்களை இயக்கியது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. அதை விட்டு பீகார் தேர்தப்பில் அவையே ஓஹே ஏஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இத்தனை நாளாச்சு என்ன பண்ணுறீங்க? காங்கிரஸ் சொல்லுது பிஎஸ்எஃப் படை வீரர் ஒருத்தர், பிஎஸ்எஃப் வீரர் ஒருத்தர், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய வீரர் ஒருத்தர் பாகிஸ்தான் படையில் இருக்கிறாரு. அவர் எத்தனை நாளாக இருக்கிறாரு? அவர் எப்போ மீட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்குது. இதெல்லாம் செய்ய மாட்டீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனால் பார்த்துக்குங்க, அவர் கால் கட்டவரலில் இருக்கிற நகத்தை கூட பிடுங்க முடியாது. கட்டவரல் தூசு கூட ஈடாக மாட்டாங்க. என்ன ஈடாக மாட்டாங்க? என்ன பண்ணிட்டார்? இது வரைக்கும் பண்ணாததை இது வரைக்கும் எப்போ என்ன பண்ணிட்டார்?
மன்மோகன் சிங்கும் ராஜீவ்காந்தி பண்ணாததையே வந்து பண்ணிவிட்டாரு. மன்மோகன் சிங் பண்ணனா நீங்கள்லாம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த செல்லு, இந்த மொபைல், இந்த இதெல்லாம் இருக்காது. அவர் பண்ணது அந்த உலகளாவிய திட்டம், இது தாராள பொருளாதார கொள்கை, அதில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது. அது விமர்சனத்துக்குரியது. அது தனி கதை. அதை அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் அவர் செஞ்ச சாதனைகள்லாம் பெரிய பெரிய சாதனைகள். அவரும் பி. சிதம்பரமும் சேர்ந்து செஞ்ச சாதனைகள்லாம் பெரிய பெரிய சாதனைகள். இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம காரில் போகிறோம் வரோம், அப்படியே சர்ரு புர்ரு ரோட்டில் பறக்குது. ஃபாரினுக்கு ஈக்குவலான ஒரு நாடாக இந்திய நாடு இருக்குது. அதுவும் தமிழ்நாடு ஃபாரினுக்கு இந்தியாவே ஃபாரினுக்கு ஈக்குவலாக வரப்போகுதுன்னா தமிழ்நாடு ஃபாரினுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்படியெல்லாம் வந்து பார்த்ததெல்லாம் அதெல்லாம் இவங்களால் நிறைய பிரதமர்கள் அது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. ராஜீவ்காந்தி இல்லைன்னா தொலைத்தொடர்பு துறையே வந்திருக்காது. தொலைத்தொடர்பில் இவ்வளோ தூரம் அட்வான்ஸே வந்திருக்காது. இன்றைக்கி 5G சேவையை யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் கிடச்சிருக்காது ராஜீவ்காந்தி இல்லைன்னா. கிடச்சிருக்கும். எப்போ கிடச்சிருக்கும்? இன்னும் 10 வருஷம் கிடச்சிருக்கும். அவ்வளவுதான். கிடைக்காம இருக்காது. என்றைக்காவது நாளைக்கு வர்றது தான். அது முன்கூட்டியே கொண்டு வந்த தலைவர்கள் அவர்கள்லாம். மன்மோகன் சிங்லாம் செஞ்ச சாதனை பெரிய சாதனை. அவர்கள்லாம் செய்யாத சாதனை இவர் என்ன செஞ்சு விட்டார்? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு? ஒத்த வேலை. ஒரு வேலை இந்திய நாட்டு மக்களுக்காக ஒரு புள்ள பிடிங்கி போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். ஏங்க ஒரு பிரதமர் 28 பேர் செத்து போயிட்டாங்க. அங்கே போய் உட்காந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த மக்களை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு பயத்தை ஒரு பயத்தை வந்து போக்கலாம். அங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. இதெல்லாத்தையும் உட்காந்து டிவிலையும் மைக்கிலையும் கூட்டத்துலேயும் பேசி என்னங்க பண்ணியா? ஸ்பாட்டில் போகணுங்க. சம்மந்தப்பட்ட மக்களை போய் பார்க்கணுமால்ல. அதை பார்க்க பீகார் தேர்தல் முக்கியமாக போயிடுச்சு. பீகார் தேர்தல்லாம் அவருக்கு முக்கியமாக போயிடுச்சா? பீகார் தேர்தல் வந்து எவ்வளோ அங்கே அந்த பீகார் தேர்தல் ஜெயிச்சிட்டாருன்னா பாகிஸ்தான் வந்து ஆஃப் ஆயிடுவாங்களா? என்ன பேச்சுங்க பேசுகிறாரு? எப்படியெல்லாம் பேசுகிறீங்க பாருங்கள். ஆனால் இது எல்லாம் வந்து நீங்கள் இப்போ இது வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை. அந்த புல்வாமா 42 பேர் ராணுவ வீரர்கள் இறந்தாங்க பார்த்தீங்களா? அதை பற்றி டீட்டெயில் வந்துருச்சிங்களா? விசாரணை அறிக்கை வந்துருச்சிங்களா? யார் எப்படி செத்தாங்க, என்ன காரணம், எப்படி வந்தாங்க, அந்த தீவிரவாதிகள் எந்த மாதிரிலாம் வந்தாங்க, பயங்கரவாதிகள் எப்படி இராணுவத்தை சுட்டாங்க, அது நம்ம செஞ்ச தவறு என்ன, நம்ம சைடு உள்ள நல்லது கெட்டது என்ன, இதெல்லாம் பற்றி இது வரைக்கும் ஏதாவது வெள்ளை அறிக்கை மாதிரி ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. எப்போ விசாரணை வரும்? எப்போ முடியும்? அவங்க சௌகரியத்துக்கு விசாரணை பண்ணுவாங்க. நடந்த உண்மை எதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ பகல்காம் தாக்குதலும் அதே மாதிரி தான் வரும். பார்த்துக்கிட்டே இருங்க. இதுக்கான உண்மை எது நிலவரம் இப்போ தெரியவே தெரியாது. யார் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, நம்ம சைடு ஏன் அங்கே இராணுவ வீரர்கள் இல்லை, அங்கே ஏன் நிறுத்த முடியல, ஏன் நிறுத்தலை, அதுக்கு என்ன காரணம், இந்த விவரங்கள் பூராவுமே இப்போ வராது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள். அடுத்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தான், காங்கிரஸ் திரும்பி ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இது பற்றின உண்மை, புல்வாமா தாக்குதல் பற்றின உண்மை, இந்த இவிஎம் மிஷினை பற்றின இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். அது வரைக்கும் வராது. நன்றி, வணக்கம்.